பாஜக ஜிஎஸ்டி குறைச்சதுனால நாடு முழுக்க திருவிழாமயமா இருக்கு. எல்லாரும் கூட்டம் கூட்டமா கடைக்கு போய் ஏசி, வாஷிங் மிஷின், காரு, பைக்குன்னு எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்கிறாங்க. அதெல்லாம் வாங்க முடிஞ்சவங்க வாங்குவாங்க. அதுக்கு கீழே இருக்கவங்களுக்கு என்ன இதுல பலன் இருக்கு? அதான் இப்ப எல்லார்ட்டையும் பைக் இல்லாம எவ்வளவு நாள் சுத்திக்கிட்டு இருந்தோம், கார் இல்லாம இருந்தோம். அதான் ஓகே, வாங்குறோம், வாங்கிட்டு தான் இருக்காங்க. அடித்தட்டு மக்களுக்கு இதுல ஒரு பயனும் இல்லைன்னு இப்ப பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப அது பாஜக என்ன சொல்றாங்கன்னா, இது காங்கிரஸுக்கு பொறுக்கவே இல்லை. அவங்க உங்களுக்கு கிரெடிட் சொன்னா நீங்களே கூட எடுத்துவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு நீங்களே மகிழ்ச்சியா இருங்க, அந்த கிரெடிட்ஸ் நாங்கள் விட்டு தர தயாரா இருக்கும். ஆனா என்ன, பிரதமர் மோடிக்கு மட்டும் ஒரு பேனர் வச்சிருங்க அப்படிங்கிறாங்க. நன்றி தெரிவிச்சு பேனர் வச்சு கிரெடிட்ஸ் எடுத்துவாங்க அப்படிங்கிறாங்க. இதில் நீங்களே கிரெடிட்ஸ் எடுக்க கூடாது. 8 வருஷமா மக்களை போட்டு வாட்டி வதச்சிட்டு இப்பதான் திருந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வரீங்க. அப்பயும் கிரெடிட்ஸ் எடுத்துக்கோன்னா என்ன அர்த்தம்? அதான் முதல்வன் படத்துல வர டைலாக் தான் ஞாபகம் வருது. நீங்களே பாம் வைப்பீங்களா, நீங்களே எடுப்பீங்களா, நீங்களே வரியா போடுவீங்களா, பாத்தீங்களா வரியிலிருந்து உங்களை நாங்க விடுவிச்சிட்டோம், சந்தோஷமா இருக்கீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்களாம். ஓகே, மக்கள் எல்லாம் இன்னும் முட்டாலே நினைச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு சில பேரு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் சொல்லியிருக்காரு, 8 வருஷம் இதைத்தாங்க நாங்க சொல்லிக்கிட்டு இருந்தோம், வரிய போடாதீங்க வரிய போடாதீங்க அப்படின்னு. இப்போ ஒவ்வொரு ஆண்டும் 2.5 லட்சம் கோடி சேமிப்பா வரும் நீங்க சொல்றீங்க. இப்போ 8 ஆண்டுகள் விட்டுருந்தா மக்கள்லாம் எவ்வளவு தூரம் சேமிச்சிருப்பாங்க, அவங்களோட வாழ்வாதாரம் உயர்ந்திருக்கும். ஆனா பிஜேபி இதை புரிஞ்சிக்கவே இல்லை, இப்ப செஞ்சிருக்காங்க. ஆனா என்னன்னா, இதுலயும் முழுக்க முழுக்க பிஜேபியே கிரெடிட்ஸ் எடுத்துக்குது, மத்திய அரசு கிரெடிட்ஸ் எடுத்துக்குது, இதுல மாநில அரசுக்கு பங்கு இருக்கு. ஏன்னா சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி ரெண்டுமே இருக்கு. இது அவங்க மட்டும் கொடுத்த மாதிரி இருக்காங்க, எங்களோட நாங்களும் நிதியை விட்டு கொடுத்துருக்கோம், அதை சொல்ல வேண்டியதனுடைய கடமை சிஎம் அப்படின்னு இருக்காரு, சொல்லியிருக்காரு. ஆனா அவரு மக்களுக்கு இன்னும் குறைச்சிருக்கலாம். ஆவின்ல அதை குறைக்கல. ஆவின் பால் ப்ராடக்ட்ஸ், அந்த மில்க் டைரி ப்ராடக்ட்ஸுக்கான விலையை ஆவின் குறைக்கல. நம்ம சொல்லியிருந்தோம், அந்த பண்டிகை காலத்துக்கு மட்டும் நெய்யோட விலையை மட்டும் 30ஆம் தேதி வரை, நவம்பர் வரையும் குறைச்சிருக்காங்க. ஆனா குஜராத்தில் இருக்க அமுல், அதே மாதிரி கர்நாடகாவில் இருக்கிற கர்நாடக அரசோட அந்த நந்தினி, இந்த பால் நிறுவனங்கள் எல்லாமே பால் பொருட்களோட விலையை ஏன்னா 7% குறைஞ்சிருக்கு ஜிஎஸ்டியில். 12ல இருந்து நிறைய 5க்கு வந்திருக்கு. ஐஸ்கிரீம்லாம் 18ல இருந்து 5க்கு வந்திருக்கு. அப்படிங்கும்போது அது எல்லாத்துக்குமே அவங்க விலையை குறைச்சிருக்காங்க. இங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பேஸ் ப்ரைஸை ஏற்றிட்டு டாக்ஸ் மேட்ச் ஆகுற மாதிரி அதே எம்ஆர்பிக்கு விற்க போறதா தான் ஆவின் முடிவெடுத்திருக்காங்க. ஸோ இது மக்களுக்கு ஏமாத்துறாங்க அப்படின்னு எதிர்கட்சிகள் இப்பவே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஏமாத்துறது தானே. அப்புறம் இப்போ ஜிஎஸ்டி குறைச்சாங்க, மக்கள் அதிகரிச்சுன்னா நீங்க அதை கடைபிடிக்கணும், கிரெடிட்ஸ் வேற கேட்கிறாங்க. ஆனா இங்கே மக்களுக்கு கொடுக்க வேண்டியதே ஆவின் நிறுவனம் கொடுக்கல அப்படிங்கிறது தான். நம்ம சொன்ன வாக்குறுதியே நிறைவேற்றல, அப்புறம் இதெல்லாம் நிறைவேற்றுவாங்களா? சொல்லாததையும் செய்வார்ல, அதான் ஏத்திட்டாரு விலைய.